வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி என்னோடய வீடியோவில் ஒரு சமையல் வீடியோ தான். ஓகே, வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கிறேன் பார்க்க விளங்குதா? நல்லா கொதிக்குது. அரைச்ச கோழிக்கறி அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சட்டி சூடாயிட்டுது. குயிக்காக சூப்பரான ஒரு கோழிக்கறி. சட்டிக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். ஒரு மேசக்கரண்டி அளவில் விட்டால் சரி. வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, இன்னும் நல்லா இருக்கும். ஒரு பாதி வெங்காயத்தை வச்சு சின்னதாக வச்சு இதுக்குள்ள போட்டு தாளித்து எடுத்துட்டு ஒரு பச்சை மிளகாய் தான் நான் சிவப்பாயிட்டுது. பச்சை மிளகாய் சிவப்பாயிட்டு தானா வெளி வச்ச ஃப்ரிட்ஜுக்கு வச்சது பழுத்துட்டுது. ஓகே, அது சும்மா ஒரு காரத்துக்கு கொஞ்சம் நான் மிளகு போட போகிறேன். அதுக்காகத்தான் மிளகாய் கூட போட இல்லை, சும்மா வாசத்துக்கு மட்டும் கொண்டு போடுறேன். ஓகே, இது வட்டி வச்சு கோழியை அதுக்குள்ளே போட்டு இது கொஞ்சம் மெதுவாக கையால் ஆட்டுறேன்டா நம்மளா பிடிச்சிருக்கேன். அதுதான் ஃபுல்லாகவே நீங்கள் அதை திரட்டி விட்டால் சரி. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உங்களோட சுவைக்கு இருக்க நீங்கள் உப்பு போடுங்க. உப்புலாம் நீங்கள் போட்டுட்டு இது காணாடி கூட திருப்பி போட்டுக்கொள்ளலாம். அதிகமாக ஒரே தடவையில் போட்டுறாதீங்க, யாராவது புதுசாக சமைக்கிறார்கள். ஓகே, இதை இப்போ ஒரு 8 நிமிஷம் அளவில் மூடி விட போகிறோம். அந்த தண்ணியிலேயே அவிஞ்சிடும். மீடியத்தில் அடுப்பு வச்சுருக்கோம். அதை முடிஞ்சால உரலில் உள்ளியை நசுக்கி எடுக்க போகிறேன். இப்போ நான் மெட்ட பவுடரெல்லாம் மிக்சியில் அரைக்க போகிறேன். உள்ளியை தனியாக போட்டால் தான் எல்லாம், இல்லாட்டிக்கு அந்த சரக்கு பவுடரோடு சேர்ந்து அரைச்சா ஒரு கசப்பு தன்மை வரும். ஏற்கனவே நான் ஒரு அப்படி செய்திருக்கிறேன். நான் அதிலேருந்து நான் உள்ளியை இப்படி தட்டி இதுக்குள்ளே போட்டுருவேன். அது வித்தியாசமான சுவையை கொடுக்கும். நிறைய உள்ளி, இல்லை உள்ளியும் சரக்குக்கு முக்கியமானது. சில பேர் அதோடு சேர்த்தே அதை மிக்சியில் அரைச்செடுக்கணும். அதை விட இதுதான் சுவை அதிகமாக இருக்குது. தட்டி கொடுக்கலாம். ஓகே, நல்லா கொதித்து கொண்டு வந்துட்டு இப்போ இது சுடு தண்ணி தான் விடுறேன். 1 கப் சுடு தண்ணி. ஏற்கனவே அதை வாசி அவிஞ்சிட்டது. இப்போ நான் அங்காட சரக்கு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முதல் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறேன். 1 தேக்கரண்டி ஃபுல்லாக மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அங்காட மிக்சியில் அரைக்க போகிறேன். மல்லி, கொத்தமல்லி 3 இந்த நான் எடுத்துருக்க கரண்டியால் ஒரு மேசக்கரண்டி, ஆனால் சின்ன ஒரு மீடியம் மேசக்கரண்டி தான். இதுக்குள்ள சீரகம், மிளகு ஒரு ஸ்பூனும் 1.5 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மிளகுன்ற அளவு நீங்கள் காரம் சாப்பிட்ற அளவுக்கு ஏற்ப நீங்கள் போடலாம். ஓகே, மிளகாயும் போட்டிருக்கிறேன் உண்டு. நாங்கள் காரம் சாப்பிட உண்டு. அந்த மிளகு உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டாரீங்க. ஓகே, இதை இப்போ அரைச்சி நல்லா பவுடராக்கி எடுக்க போகிறேன் முதல்ல. ஓகே, பவுடராக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயத்தின் ஒரு துண்டை எடுத்து சின்ன வெட்டி வச்சுட்டுக்கிறேன். அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி போட்டு அப்படியே அரைக்க போகிறேன். கணக்கு அரைக்கிறத விட ஒரு அரைச்சா சரி. அரைச்ச பிறகு இப்படியே இந்த மசாலா அவலத்தையும் இதுக்குள்ளே கறிக்குள்ளே போட்டு கலந்தெடுக்க வேணும். நான் பெரிய வெங்காயம் போட்டனால் நீங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். ஓகே, முதல்ல ஏற்கனவே 8 நிமிஷம் அவிய விட்டபடியாக கோழி கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. இந்த நாங்கள் இப்போ போட்ட மசாலா பவுடர் கண்ட அந்த பச்சை மணம் போய் நல்லா அரைச்ச கறி வாசம் வர மட்டும் விட்டால் சரி. கோழிக்கறிக்கு நிறைய தண்ணி மேலே இருக்கும். இல்லை மீன் குழம்பு அரைச்ச குழம்புன்னு சொன்னால் மேலே நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட நல்ல. இது அப்படியே பிரட்டலாக இருந்தால் தான் அரைச்ச கோழிக்கறிக்கு
சுவை அதிகமாக இருக்கும். ஓகே, சூப்பரான இந்த அரைச்ச கறி ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க. என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வர ஒவ்வொருவருக்காகவும் உங்களுக்கு நன்றி. உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி. ஃபேஸ்புக்கில் இருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. பார்க்குற ஒவ்வொருவரும் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் இந்த காணொளிகளை செய்கிறதுக்கு ஊக்குவிப்பாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம். இன்னொரு